வெல்கம் டு 7 ஜிகே. இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 நெக்ஸ்ட் எஸ்ஏ அண்ட் பிசிக்காக கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிசிக்காக தமிழ் தனி கிளாஸஸ் சிலபஸ் வைஸில் பார்த்து வரோம். கிளாஸும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகே சைடும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஜிகே சைடில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போன வீடியோவிலே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதில் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஜிகே சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கொஷின் அண்ட் ஆன்சர் தேர்வு மாதிரி பார்த்துட்டு வர போகிறோம். கிளாஸு தேர்வு அந்த பேஸில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பொறுத்துக. தமிழ், தமிழ்னா பொங்கல். மலையாளம், ஓணம். இந்தி, ஓலி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 3, 1, 2. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. செகண்ட் ஒன் பாருங்க. நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தன. இதுவும் சரிதான். ஆன்சர் சி 1 மற்றும் 2 சரிதான். கொஷின் நம்பர் 3. இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் யாவை? ஆன்சர் டி அனைத்தும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மலைகள் அமைந்திருப்பதால் சரி. கடல்கள் அமைந்திருப்பதால் இதுவும் சரிதான். தேர்ட் ஒன் சமவெளிகள் அமைந்திருப்பதால் இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 4. அதிக மழை பெறும் பகுதியான மவுன்சீரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ மேகாலயா. கொஷின் நம்பர் 5. ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? ஆன்சர் சி ஜெய்சால்மர். அதிக மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மேகாலயா. அதே ராஜஸ்தானின் எந்த பகுதியில் குறைவான மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? ஆன்சர் டி குடும்பம். கொஷின் நம்பர் 7. குடும்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ 2 வகைப்படும். கொஷின் நம்பர் 8. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அனைத்து மதங்களும் சமமானது என்று நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. சரி. செகண்ட் பாருங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தோங்கி உள்ளது. இதுவும் சரிதான். ஆன்சர் சி 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 9. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ 122 மொழிகள். கொஷின் நம்பர் 10. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் சி 4. கொஷின் நம்பர் 11. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? ஆன்சர் பி இந்தி. கொஷின் நம்பர் 12. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் சி 22. கொஷின் நம்பர் 13. எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் பி 2004. கொஷின் நம்பர் 14. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் டி 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள். கொஷின் நம்பர் 15. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ 60%. கொஷின் நம்பர் 16. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றும் இசை வடிவங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் லாவண்ய இசை சரி. செகண்ட் காஜல் இசை இதுவும் சரி. தேர்ட் நாட்டுப்புற இசை சரி.
4th ஒன் கர்நாடகா இசை, இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 17. கீழ்கண்டவற்றுள் நம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு வாழ காரணமாக இருப்பவை எவை? நாட்டுப்பற்று என்ற உணர்வு சரி. தேசிய சின்னங்கள் சரி. தேசிய விழாக்கள் சரி. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள், இதுவும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 18. பொறுத்துக. அசாம் சத்ரியா, கர்நாடகா யாக்ஷிகானம், வட இந்தியா கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தும்ஹல், ஃபர்ஸ்ட் ஒன் தான். ராஜஸ்தான் கூமர் சரி. அசாம் பிகு, இதுவும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஒன்று மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 20. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. கேரளா தெய்யம் சரிதான். பஞ்சாப் பங்காரா, இதுவும் சரிதான். ராஜஸ்தான் கலிபோலியா, இதுவும் சரிதான். உத்தரப்பிரதேசம் சோலியா, இதுவும் சரிதான். ஆன்சர் டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 21. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 22. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? நண்பர்களே, கொஷின் நம்பர் 22க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோ பதிவு கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரோம். ஜிகே ஃபுல்லாகவே வந்து இந்த பேஸில் தான் இருக்கும். +2 வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் வந்து பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி தான் வந்து பார்க்குறோம். 6th பாலிட்டியில் வந்து பன்முகத்திறனை அறிவு வந்து கிளாஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கொஷின் அண்ட் ஆன்சரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதலேருந்து கிளாஸ் வந்து பார்ப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாலும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க.